ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது அதிகாரத்தை, வாழ்வை, உரிமைகளை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின்படி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் ஒரு விசுவாசியின் ஆவியில் என்றென்றைக்குமாக அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதை உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒரு விசுவாசியின் வாழ்வில் எதை செய்ய காத்து கொண்டிருக்கிறது? சத்தியத்தின்படி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க செய்கிறது என்று நாம் தியானித்தோம். இந்த ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு இது முடியாது என்று நம்மில் அநேகர் நினைக்கிறோம். இல்லை என்றால் இதையெல்லாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் செயல்களில் தேட ஆரம்பிக்கிறோம். சத்தியத்தின்படி உண்மை இரண்டும் அல்ல. இது நல்ல குணநலன்கள் என்று நாம் நினைக்கின்றோம். அன்பாக இருப்பது, விசுவாசிப்பது, நீடிய பொறுமையோடு இருப்பது, இச்சையடக்கம், தயவு, நற்குணம், சாந்தம், இதுவெல்லாம் ஒரு நல்ல குட் கேரக்டர்ஸ், நல்ல குணநலன்கள் என்று நாம் நினைக்கிறோம். அப்படியும் அல்ல. இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்படுவதினால் வெளிப்படுகின்ற கனி, தேவனுடைய இயல்பு, நம்முடைய ஆவியின் பரிபூரணத்தின் வெளிப்பாடு. நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க நடக்க, அவரோடு இணைந்திருக்க இந்த இயல்புகள் கனிகளாக வெளிப்படுகிறது. ஆவியானவர் நமக்குள் செயல்படுகின்றார் என்பதன் அடையாளங்கள். உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நமக்குள் கிரியை செய்கின்றது என்பதற்கான அடையாளம். எப்படி ஒரு கொடியானது, கிளையானது அந்த செடியோடு இணைந்திருக்கும் போது இயல்பாகவே தன் பலத்தில் அல்ல, அந்த செடியோடு இணைந்திருப்பதினால் அந்த செடியில் உள்ள வாழ்வு இயல்பாக அந்த கொடியில், அந்த கிளையில் வெளிப்படுகிறது இல்லையா? அதே போன்று நமக்குள் இருக்கின்ற ஆவியானவரோடு நாம் இணைந்திருப்பதினால், அவரோடு அந்த ஐக்கியத்தில் நாம் இருப்பதினால் இது கனிகளாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. நம்முடைய பலத்தில் அல்ல, உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவருடைய பலத்தில் இது இயல்பாக வெளிப்படுகிறது. ஆவிக்கேற்ற பிரகாரமாக நாம் நடக்கும் பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற முதல் மாற்றம் என்னவென்றால், நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமாக மாறுகிறது. ஹல்லேலூயா.
Praise the Lord. ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நாம் நடக்கும்போது முதலாவதாக நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமாக மாறுகிறது. வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரது விருப்பத்தையும் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற வல்லமையையும் நம்மில் உண்டாக செய்கிறவர் தேவனே. இதில் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரா? எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்களேன். தமது தயவுள்ள சித்தத்தின்படி அதில் விருப்பத்தோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரது விருப்பத்தையும் அந்த விருப்பத்தை செயல்படுத்துகின்ற ஆற்றலையும் நம்மில் உண்டாக்குகின்றவராக அவர் இருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மிடத்தில் இதை உருவாக்குகிறது. தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றுகிறது. விருப்பத்தை கொடுக்கின்றவரும் அவரே, அதை செயலாற்றுகிற வல்லமையும் அவருடையதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விருப்பம், நம்முடைய நோக்கம், நம்முடைய கோல், இலக்கு ஒன்று நாம் குறித்து வச்சிருப்போம் இல்லையா? நம் முன்னால, நம் கண்கள் முன்பாக ஒரு இலக்கை நாம் தீர்மானித்து வைத்திருப்போம் இல்லையா? எல்லாமே அவரது நோக்கமாக, அவரது விருப்பமாக, அவரது தேடலாக, அவரது இலக்காக அது மாறிவிடுகிறது. பழைய சிருஷ்டியாக இருக்கும் பொழுது பாவம் செய்ய விருப்பம் நமக்கு இருந்திருக்கலாம். பாவ பழக்க வழக்கத்தில் ஒரு இன்பம் இருந்திருக்கலாம், ஒரு அடிமைத்தனம் இருந்திருக்கலாம். அதை அனுபவிக்க நாம் ஆசைப்படலாம். அந்த இச்சை நமக்கு பழகி இருக்கலாம். அது வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கலாம். அதில் நம்முடைய கவனம் இருக்கலாம். அதை பார்க்கவோ அதை அனுபவிக்கவோ நாம் விரும்பி இருக்கலாம். ஆனால் அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது, ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது நம்முடைய கிரியைகளினால் அல்ல. ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பது என்பது ஆவியானவருடைய குரலை அறிந்து கொண்டு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது. ஒவ்வொரு சவால்களிலும், சோதனைகளிலும், சூழ்நிலைகளிலும், உணர்வுகளிலும் ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து கொள்வது, அவர் வெளிப்படுத்துகின்ற வழி நடத்துகின்ற சத்தியத்தை சார்ந்து கொள்வது, அவரை சார்ந்து கொண்டு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பது. நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, இயல்பாகவே அந்த பாவ இச்சையிலிருந்து, அதில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நம்முடைய விருப்பம் தேவனுக்கு உரிய, அவரது நீதிக்கு உரிய விருப்பமாக மாறிவிடும். இயல்பாகவே எந்தவித போராட்டமும் இன்றி. நம்முடைய மாம்சத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்று ஒரு இயல்பு நமக்கு இருந்திருக்கலாம். எனக்கு இதை நீ செய்திருக்கிறாயா, நான் திரும்பவும் இதை உனக்கு செய்வேன், நீ செய்ததினால் நான் இப்படி செய்தேன். ஆனால் நீங்கள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவ அன்போடு பிறரை பார்க்கக்கூடிய அந்த விருப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர்கள் செய்த செயல்களின் அடிப்படையில் அல்ல, தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை எப்படி மன்னித்தாரோ, தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை எப்படி பார்க்கின்றாரோ, எப்படி கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ, அந்த அடிப்படையில் அந்த நபரை உங்களால் பார்க்க முடியும். மன்னிக்கக்கூடிய
இருதயத்தை, விருப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விருப்பத்தை உங்களால் பெற முடியும். மன்னிக்கின்ற விருப்பம், விட்டு கொடுக்கின்ற விருப்பம், இயல்பாக இந்த விருப்பம் உங்களுக்கு வெளிப்படும். உலக பிரகாரமாக எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், அது உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க நடக்க, அவரோடு நீங்கள் இணைந்திருக்க இந்த உலக பிரகாரமான முக்கியத்துவங்கள் உங்களிடத்தில் மறைந்து, அது தேவனுக்கு ஏற்ற, அவரது நீதியின் பாதைகளுக்கு ஏற்ற முக்கியத்துவமாக அது உங்களுக்கு மாறும். அந்த விருப்பம் உங்களில் உண்டாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய நீதியின் காரியங்களில் உங்களுக்கு விருப்பம் உண்டாகும். இந்த இடத்தில் இதை நான் செய்யவில்லை என்றால் அவர்கள் வருத்தப்படுவார்களே, அவர்களது உறவை நான் இழந்து விடுவேனே, அந்த முக்கியத்துவம் போய்விடுமே என்று அநேக காரியங்களில் நாம், அது தேவனுடைய வழி அல்ல, அது நீதியின் வழி அல்ல, தேவனுடைய விருப்பம் அதுவல்ல என்று தெரிந்தும் நாம் மற்றவர்களை பிரியப்படுத்த மனித தயவுக்காக அநேக இடங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம் மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் நாம் தேவ தயவை பெற்றிருக்கிறோம் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம். அந்த உணர்த்துதலை ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். இதற்கு முன்னால் உலக காரியங்களுக்கும் உலக செல்வத்துக்கும் பின்னால் சென்று கொண்டிருந்த நாம், இன்னும் சொல்ல போனால் உலக செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்த நாம், நம்முடைய நோக்கம், நமது விருப்பம் தேவனுடைய விருப்பமாக மாறுவதை பார்க்க முடியும். இதற்கெல்லாம் ஏராளமான உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. அநேகர் தேவனிடத்தில் நெருங்கி வருவதற்கு பயப்படுகின்ற காரியம் என்னவென்றால், நான் அவரிடத்தில் நெருங்கி செல்லும் பொழுது நான் அநேக காரியங்களை விட வேண்டியது இருக்குமே, அந்த உணர்த்துதலை அவர்களால் எதிர்கொள்ள முடிவது இல்லை. அநேக காரியங்களை நான் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், அநேக காரியங்களை நான் விட வேண்டியதாய் இருக்குமே, எழுந்து போக வேண்டியதாய் இருக்குமே, என்னுடைய விருப்பங்கள் அங்கு மறுக்கப்படுமே, அதுதான் அவர்களது பிரச்சனை. ஆனால் உண்மை என்னவென்றால், தேவன் உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. இந்த இடம் ஒரு கடினமானதும் அல்ல. நீங்கள் அவருடைய ஐக்கியத்தில் இணைந்து இருக்க இருக்க இயல்பாகவே தேவனது விருப்பம் உங்களது விருப்பமாக மாறிவிடும். வாசிக்கலாம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வசனம் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். நான் அவரை தேடினால், அவரது மகிழ்ச்சியில் இருந்தால் என்னுடைய விருப்பம் நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம். உண்மை என்ன தெரியுமா? அவரிடத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது, அவரை அறிந்து அவரோடு நாம் இணைந்திருக்காமல் இந்த மகிழ்ச்சி என்ன செய்யாது, வராது. நாம் இந்த மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது இயல்பாகவே நமது விருப்பம் தேவனது விருப்பமாக மாறிவிடும். முதலில் அவர் செயல்படுவது நமது விருப்பத்தை, நமது ஏக்கத்தை அவரது விருப்பமாக அவர் மாற்றுகிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ
அது உங்களுக்கு செய்யப்படும். இப்படிதான் அந்த விருப்பம் மாற்றப்படுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். தேவ மனிதர்களோட வாழ்க்கையில நடந்த சாட்சிகள் நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. ஆபிரகாமாக இருக்கலாம், மோசேயாக இருக்கலாம், யாக்கோபாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், இன்னும் அநேக தேவ பிள்ளைகள். இவர்களது விருப்பமெல்லாம் முதலில் அவர்களது சொந்த விருப்பமாக இருந்தது. ஆனால் தேவனோடு உள்ள உறவில், அந்த ஐக்கியத்தில் முதலில் மாறுவது அவர்களது விருப்பம் மாறியது. தேவனுடைய விருப்பமாக அது மாறிய பின்பு அங்கு சூழ்நிலைகளில் அங்கு மாற்றம் ஏற்படுகிறது. உதாரணமாக ஆபிரகாமை அவரது சொந்த இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு, அப்படி என்றால் உள்ளிருந்தே அந்த இடம் ஆரம்பிக்கிறது. தகப்பன் வீட்டை விட்டு, இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு. அவருக்கு தெரிந்த எதுவுமே அவரிடத்தில் இருக்கக்கூடாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதில் எது முதலில் நடந்தது என்றால், அவர் ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கியது முதலில் நடக்கவில்லை. அங்கு தேவனுடைய விருப்பம் ஆபிரகாமுடைய விருப்பமாக மாறிய பிறகுதான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இதற்கு அவர் கடினப்பட்டாரா என்றால் இல்லை, அதை விரும்பி அவர் செய்கிறார். ஒரு போரில் லோத்தை அவர் திருப்பி கொண்டு வந்த இடத்தில் அந்த சோதோம் குமாரா ராஜாக்கள் எல்லாம் அவருக்கு செல்வத்தை கொடுக்க, பொருளை கொடுக்க முன் வருகிறார்கள். ஆபிரகாம் மறுக்கிறார். நீங்கள் கொடுத்த பொருளினால் நான் ஐஸ்வர்யமானேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு பாதரட்சையின் வாரையாகிலும் நான் பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. என்னுடைய ஐஸ்வர்யம் இங்கிருந்து அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை ஒரு கட்டாயத்தினால் அல்ல, விருப்பத்தோடு அவர் செய்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுகிறார். அந்த விருப்பம் அங்கு தேவனுடைய விருப்பமாக மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் அதை பார்க்க முடியும். மோசே அடுத்து ராஜாவாக வரக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறவர், அதற்குரிய திறமைகளையும் தகுதியையும் உரிமைகளையும் பெற்றிருந்தவர். இதையெல்லாம் விட்டு தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு கானான் தேசத்திற்கு அவர் செல்ல வேண்டும். இது முதலில் மோசேயுடைய விருப்பமாக இருந்ததா என்று கேட்டால் இல்லை. பார்வோனிடம் போய் பேசு என்று சொல்லும் பொழுது அவர் மறுக்கிறார். பார்வோனிடம் சென்று ஜனங்களை போக விடும் என்று சொல்வதற்கு நான் யார் என்று அவர் கேட்கிறார். அப்படி என்றால் என்னால் முடியாது. பார்வோன் எப்பேற்பட்ட ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு இராணுவத்தை வைத்திருக்கிறார், அதிகாரத்தில் பதவியில் இருக்கிறார், அவரிடத்தில் போய் கேட்கிறதற்கு நான் யார்? அந்த இடத்திலிருந்து தேவனுடைய விருப்பத்தை தனது விருப்பமாக அங்கு மாற்றுவதற்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்பட்டது. வாசிக்கலாம். எபிரேயர் 11:24-25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இங்க பாருங்க, அவர் முதலில் மறுத்த ஒரு காரியம் தேவனுடைய விருப்பம் அவரது விருப்பமாக மாறுகிறது. அங்க தெரிந்து கொள்றது தேவன் தெரிந்து கொள்ளல, மோசே தெரிந்து கொள்ளுகிறார். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஒரு இளவரசன் என்று சொல்லப்படுவதை அவர் வெறுக்கிறார். அவர் விருப்பம் மாறுகிறது. இளவரசன், அடுத்து ராஜா என்ற ஒரு பட்டத்தை, ஒரு அந்தஸ்தை அவர் வெறுக்கிறார். இந்த விருப்பம் அங்கு மாற்றப்படுகிறது.
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு ராஜ வாழ்க்கையையும் அந்த அதிகாரத்தையும் அந்த பதவியையும் வெற்றியையும் விட்டு விட்டு பாடுகளை அங்கு தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு மோசேயோடைய விருப்பமும் மாற்றப்படுகிறது, அதை செயல்படுத்துகிற வல்லமையும் அங்கு வெளிப்படுகிறது. இதைவிட சிறந்த உடன்படிக்கையில் இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அங்கு மோசேயின் ஆவியில் உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் இல்லை. அவர் வெளிப்புற அபிஷேகத்தை பெற்றிருந்தார். மோசே மூலமாக தேவன் எப்படி செயல்பட்டார் என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு அதே போன்று நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் நியமித்திருக்கிறார். இருள் நிறைந்த ஜனங்களை அவரிடத்தில் அழைத்து வரக்கூடிய ஆசாரியர்களாக நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், வளர்ந்தோம், சென்றோம், அப்படி அல்ல. ஒரு விசுவாசியின் வாழ்வில் தேவனுடைய நோக்கம் அதுவல்ல. என்னுடைய குடும்பம், நான், என் பிள்ளை, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், அதுவும் தேவனுடைய நோக்கம் அல்ல. நிச்சயமாக அவரது விருப்பத்திற்கு நீங்கள் செயல்படும் பொழுது, ஒத்துழைக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் உயர்த்துவார். ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது இந்த ஒரு மாற்றம் நமக்குள் உண்டாகிறது. நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமாக மாறுகிறது. இயல்பாகவே அது மாறுகிறது. பவுல் ஒரு செல்வந்தர், வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர், கிரேக்க மொழியையும் எபிரேய மொழியையும் கற்று தெரிந்தவர், ஒரு பரிசேயர், அந்த யூத மார்க்கத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்தில் இருக்கிறவர், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்றவர். அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு விருப்பம் இருந்திருக்க முடியும் இல்லையா? அவர் நியாய பிரமாணத்தின்படி சபையை துன்புறுத்தியவர், அதில் பக்தி வைராகியமாக வாழ்ந்தவர். அவருடைய விருப்பமே வேறு. ஆனால் சத்தியத்தில், வேதத்தில் அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ஏற்கனவே நஷ்டமான ஒன்றை குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லவில்லை. அவருக்கு எதுவெல்லாம் லாபமாக இருந்ததோ, அவருடைய கண்களுக்கு எதுவெல்லாம் இச்சையாகவும் உயர்வாகவும் தெரிந்ததோ, எதுவெல்லாம் அவரை சமுதாயத்தில் உயர்த்தி காண்பித்ததோ, அதுவெல்லாம் அவருக்கு லாபமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் எதற்காக அவர் குப்பையாக எண்ணுகிறார் என்றால், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவருடைய விருப்பம் அங்கு மாற்றப்படுகிறது, இயல்பாக மாற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் ஆவியில் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். உலகத்தை படைத்த வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை நாம் செயல்பட இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் நமது விருப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது உங்களிடத்திலும் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது, உங்கள் மூலமாகவும் செயல்பட அது காத்து கொண்டிருக்கிறது. உலக காரியங்கள் என்னை விட்டு சென்று விடுமோ என்று நாம் அச்சப்படுகிறோம், பயப்படுகிறோம். சீஷர்கள் அந்த ஓட்ட படகை பிடித்து வைத்திருப்பது போல. அதனால் அந்த பரிபூரணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓட்டப்படகை பிடித்து வைத்திருப்பவர்களாக அல்ல, கடலின் மேல் நடக்க செய்வதற்காக அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை காத்திருக்கிறது. நம்ம விருப்பத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம், யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
நம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பதே அவரோடு ஐக்கியத்தில், அவரது வார்த்தையை நம் இருதயத்திலும் சிந்தனையிலும் நிரப்பி வைத்திருப்பதில், அவரோடு இணைந்திருப்பதில் வெளிப்படுகிறது என்று நாம் அநேக பகுதிகளில் நாம் தியானித்திருக்கிறோம். அப்படி அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது இயல்பாகவே நமது விருப்பம் மாற்றப்படுகிறது. உலகத்தின் பின்பாகவும், மனிதர்கள் பின்பாகவும், உலக இச்சைகளின் பின்பாகவும், உலக செல்வத்தின் மீதும் ஆசை வைத்திருந்த நம்முடைய விருப்பம் தேவனுடைய நீதியின் வழிகளில் செயல்படும் விருப்பமாக மாறும். இயல்பாகவே அது மாறும். மாறுவது மட்டுமன்றி அதில் நடத்தி செல்லுகின்ற வல்லமையையும் அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இந்த ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது நம்மிடம் ஏற்படுகின்ற முதல் மாற்றம், நம் மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நாம் செயல்பட மாட்டோம். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக ஒத்துழைக்க ஆரம்பித்து விடுவோம். ஏனென்றால் ஆவிக்கேற்றவைகளை, ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறார்கள். மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறார்கள். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம், மாம்ச சிந்தை மரணம் என்று ரோமர் 8:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விருப்பம் மாறும் பொழுது உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவர் நமது விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாக மாற்றும் பொழுது எளிதாக மாம்ச இச்சையை விட்டுவிட்டு ஆவிக்குரிய காரியத்தை நாம் தெரிந்தெடுக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய சவால்களில், சோதனைகளில், பிரச்சனைகளில் எளிதாக ஆவியானவருடைய குரலுக்கு செவி சாய்த்து ஒத்துழைக்கிறவர்களாக நம்மால் இருக்க முடியும். எஃபர்ட்லெஸ், இயல்பாக சூழ்நிலைகளில் நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுகின்ற விதம் மாற ஆரம்பிக்கும். மற்றவர்களோடு உள்ள உறவிலாக இருக்கட்டும், பிரச்சனைகளில் நாம் செயல்படுகின்ற விதமாக இருக்கட்டும், தேவனோடு கூடிய ஐக்கியமாக இருக்கட்டும், நாம் செயல்படுகின்ற விதம் மாறும். இந்த இடம் சமாதானம் நிறைந்த இடமாக இருக்கும், போராடுகின்ற இடமாக இருக்காது. இயல்பாகவே அந்த செயல் வெளிப்படுகின்ற இடமாக, கனியாக வெளிப்படுகின்ற இடமாக இருக்கும். நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம் இயல்பாக அதில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார் என்ற கிருபையை அறிந்து கொண்டு சத்தியங்களை உங்கள் இருதயத்தில் நீங்கள் நிரப்பும் பொழுது, அவரோடு நீங்கள் இணைந்திருக்கும் போது கர்த்தருடைய மகிழ்ச்சியில் நீங்கள் இருக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய மகிழ்ச்சியே நம் பலன் என்று சத்தியம் சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியில் நாம் இருக்க இருக்க, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பது தெரியாமல் பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களால் அந்த மகிழ்ச்சியில் நிற்க முடியாது. கர்த்தருடைய மகிழ்ச்சியில் நீங்கள் நிற்கும் பொழுது இயல்பாகவே உங்கள் விருப்பம் தேவனுடைய விருப்பமாக மாறும். உங்களிடத்தில் வெளிப்படுகின்ற செயல் தேவனுடைய செயலாக வெளிப்படும். இந்த மாற்றத்தை உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களிடத்தில் வெளிப்படுத்த காத்திருக்கிறது. சூழ்நிலைகளில் இயல்பாக மாம்சத்தின் படி அல்லாமல் ஆவிக்கேற்ற பிரகாரமாக உங்களால் ஒத்துழைக்க முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உயிர்ப்பிக்கும் வல்லமை எங்களிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது எங்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களில் விருப்பத்தை உண்டாக்குகிறவரும் நீரே, செயலாற்றுகிற வல்லமையும் உம்முடையது என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. உலகத்தின் பின்பாக இருந்த எங்களது விருப்பம் உலக இச்சைகளிலும், பாவ இச்சைகளிலும், உலக மனிதர்களிடத்திலும் இருந்த அந்த இன்பம், அந்த விருப்பம் தேவனுடைய நீதிக்கு ஏற்ற
அவரது இயல்புக்கு ஏற்ற, பரிசுத்தத்திற்கு ஏற்ற விருப்பமாக மாறுகிறது. விருப்பத்தை தருகிறவரும் அவரே, அதை செயலாற்றுகிற வல்லமையும் அவருடையதே என்ற சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற ஆவியானவரை உமக்கு ஒத்துழைக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவருடைய பலவீனமான இடங்களில் உம்முடைய கிருபை அவர்களை தாங்குகிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.